Hi everyone, welcome back to Banu kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்த்தியான பாயாசம் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது பாயாசம்னு சொல்லலாம் இல்ல கஞ்சி மாதிரி டெய்லி செஞ்சு கூட குடிக்கலாம். இதை நீங்க டெய்லி ஒரு கப் குடிச்சிட்டே வாங்க. கை கால் வலி, உடம்பு வலி, இடுப்பு வலி எல்லாமே பறந்து போகுங்க. குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களுடைய எலும்புகளை நல்லா வலுப்படுத்தும். பெண் குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பா செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லது. வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்குன்னு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு மிதமான சூட்டுல இது பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதுங்க. மிதமான சூட்டுல வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துட்டு 1 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வதக்கிக்கோங்க. இந்த முந்திரி பருப்பு கூட நீங்க பாதாம், பிஸ்தா இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. இதே கடாயில ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கோங்க. நான் வந்து இங்க ஒரு 4-5 பேருக்கு செய்யறேங்க. 1/4 கப்பு உளுத்தம் பருப்பை சேர்த்துட்டு இதை பொன்னிறம் ஆகுற வரைக்கும் மிதமான சூட்லயே வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம், ஹை ஃப்ளேம்னு மாத்தி மாத்தி இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்க வெள்ளை உளுந்துக்கு பதிலா கருப்பு உளுந்து கூட சேர்க்கலாங்க. இப்ப பாத்தீங்கன்னா செவக்க வறுத்தாச்சு. இந்த மாதிரி செவந்து வரணுங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாப்பிடுற அரிசியை சேர்த்துக்கோங்க. நீங்க பச்சரிசி சேர்க்கலாங்க, இல்ல தோசை ரைஸ், இட்லி ரைஸ் எது வேணாலும் சேர்க்கலாம். இது கூடவே 5 வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ஜாஸ்தி சேர்க்காதீங்க, கசப்பாயிடும். ஒரு 5 மட்டும் சேர்த்துட்டு இதையும் பொன்னிறமா நம்ம வறுத்துக்கலாம். 1 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேம்ல வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே பொன்னிறமா வறுத்தாச்சுங்க. கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த சமயத்துல நம்ம அடுப்பை அணைச்சிட்டு இதை ஆற விட்டுடலாங்க. இது ஆறின பிறகு நம்ம பவுடரா அரைச்சி எடுத்துட்டு வர போறோம். இப்ப ஆறின பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கோங்க. மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம பாத்துக்கோங்க. இது கூடவே 2 ஏலக்காவை சேர்த்துட்டு இதை ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. பாருங்க, நல்லா ஃபைன் பவுடரா இருக்கணும். இப்ப நான் இந்த எல்லா மாவையும் சேர்த்து தாங்க செய்ய போறேன். இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு இதுல 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா இந்த மாதிரி செய்யும் போது நம்ம டைரக்டா அடுப்புல சேர்க்கும் போது கட்டிப்படாம இருக்கும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா கரைச்சாச்சு. இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. இப்ப நாம இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்டு அடுப்பு தீயை ஹை ஃப்ளேம்ல மாத்திட்டு இது ஒரு கொதி வரட்டுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம கரைச்சி வச்சிருந்த அந்த உளுத்தம் பருப்பு பொடியை இதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து முட்டை அடிக்கிற விஸ்க வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இல்லைன்னா உங்களுக்கு கட்டிகள் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த உளுந்து கஞ்சியில பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இப்பதான் பெண் குழந்தைங்க பூ பெய்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. புது தாய்மார்களுக்கு செஞ்சு கொடுங்க. இடுப்பு எலும்பு வந்து ரொம்ப வலுவா ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 2 நிமிஷமா நல்லா கலந்து விட்டுருக்கோம். மேல இருக்கிற அந்த நுரையெல்லாம் போயிடுங்க. இப்ப அடுப்பு தீயை மிதமான சூட்டுக்கு மாத்திட்டு 5 நிமிஷம் மிதமான சூட்லயே வச்சிருங்க. இது நல்லா திக்காயிட்டே வரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, நல்லா திக்காயிடுச்சு பாருங்க. இப்பவே நல்லா திக்காயிடுச்சு. கரெக்டா ஒரு 5ல இருந்து 6 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வச்சீங்கன்னா நல்லா திக்காயிடுங்க. இதுல வந்து நான் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேங்க. சப்போஸ் உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா நீங்க வந்து இதே அளவுக்கு வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வெல்லம் இருக்கு பாத்தீங்களா, வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி கூட இதுல நீங்க சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு மிதமான சூட்டுல 2 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப குக் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. சர்க்கரை சேர்த்ததும் ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் இதை குக் பண்ணாலே போதும். பாருங்க, நல்லா திக்காயிடுச்சு. இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும். ஆற ஆற இது இன்னும் திக்காயிடுங்க. இப்ப நாம இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. எப்பவுமே இனிப்பு சேர்க்கும் போது இந்த அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க, ஜாஸ்தியா சேர்க்க வேண்டாம். இது கூடவே நம்ம வதக்கி வச்சிருந்த தேங்காய், முந்திரி பருப்பு எல்லாத்தையும் இதுல சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துருங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான ஹெல்த்தி உளுந்தங்கஞ்சி ஆர் பாயாசம் நமக்கு ரெடி ஆயாச்சு. இந்த பொடியை வந்து நீங்க நிறைய அரைச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு
டெய்லி நீங்க இதே அளவோட செஞ்சு கொடுங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இதே அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கும் இது சூப்பராவே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் நான் பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.